ரொம்ப நாள் ஆசை இந்த குவைத் கோயம்பேட்டு மார்க்கெட்டை வீடியோ போடலான்னு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி அந்த பக்கம் வந்தேன். சரி பயபர்களுக்கு போட்டு விடுமே அப்படின்னு சொல்லி போட்டு விட்றேன். நீங்கள் அங்கே வாங்குகிற ஜாமான் பக்கத்தில் ஒரு மாங்காய் வாங்குறீங்களா, ஒரு மாங்காவே 300 காசு சொல்லுவோம். இங்கேயே ஒரு மூட்டையை பார்த்தீங்கன்னா 3 கேடி தான். அப்போ ஒரு 4-5 பேர் சேர்ந்துலாம் வந்தால் தான் ஓகே வாங்கலாம். தக்காளிலேருந்து வெங்காயத்துலேருந்து எல்லாமே பாருங்கள், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வரும். எல்லாமே வந்து சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பார்த்துங்களேன், இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ இது எவ்வளோம்பீங்க பக்காவில் ஒரு இதை விட்டுங்களேன். இந்த கன்னியாகுமரி இந்த அவியில் வைப்பாங்கள்ல, அது பாருங்க, இது எவ்வளோ சும்மா 3 கிலோ எல்லா காய்கறியும் சேர்த்து. இதே வந்து நெஸ்டோவில் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் சேர்த்து 3/4 நேரம் சொல்கிறோம், ஒரு சின்ன பாக்கெட்டாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இத்தனை பெரிய கீஸே வந்து உங்களுக்கு வந்து 3/4 நேரம் தான் போங்க. நம்ம எல்லா காய்கறியும் இருக்குது. கன்னியாகுமரி அவியில் வைக்கிறோம், இன்றைக்கி ஒரு பொடி பிடிக்கிறோம். பார்த்துங்க, குவைத் கோயம்பேடு மார்க்கெட். நம்ம வீட்டில் தக்கூசு சாப்பிட்றோம், நமக்குலாம் இது தேவையாட விஜய் இந்த வீடியோன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த ஃபேமிலியாக தங்கியிருக்காங்களே, இந்த ஃபேமிலியாக தங்கியிருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபேமிலியில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்து இங்கே வாங்கலாம். அதாவது மொத்தமாக வாங்கிட்டு போகலாம். இப்போ ஒரு 4 பேர் சேர்ந்தாங்க இந்த மூட்டையாக வாங்கிக்கலாம். பூண்டு ரொம்ப சீப்பன் அப்படி சொல்கிறேன். தனியாக வந்து வாங்கினா என்ன, இங்கே பக்கத்தில் தானே, சேப்பரை தானே, இந்த அப்துல் உமருக்கு பக்கத்தில் இருக்குது. பாருங்கள், 2 கேடி. நான் ஏன் வீடியோ போட்டேன்னா பாருங்களேன், பரங்கிக்காய், சொரக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காயிலேருந்து எத்தனை விதமான காய் இருக்கும். இது 3/4 நேரம் லாபம் தானே, அதுக்காக போட்டேன்.